என்னை ஒரு வீட்டு நாயாக நினச்சி அந்த ஸ்டண்ட் யூனியன் என்னை வந்து திரும்பி பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். எனக்கு தாய் வீடுனா ஸ்டண்ட் யூனியன் தான். எனக்கு வீடு இல்லை, எனக்கு தாய் வீடுன்னு பார்த்தா எனக்கு ஸ்டண்ட் யூனியன் தான். ஆனால் அந்த நண்பர்கள் இன்றைக்கி 500 பேர் 1000 பேர் இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து எவ்வளோ பப்ளிசிட்டி வந்து கிட்னி ஃபெயிலியர்னு வந்திருக்கு. ஒருத்தர் கூட எனக்கு ஃபோன் பண்ணல. என்னை ஒரு வீட்டு நாயாக நினச்சி அந்த ஸ்டண்ட் யூனியன் என்னை வந்து திரும்பி பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும். ஒரு மாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னை வரைக்கும் மனசு ரொம்ப நொந்து நூலானது அதுதான். இன்றைக்கி இப்போது நடிகர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது ரஜினி சார்லாம் கூட ஃபோன் பண்ணி ஒரு வித்தின் 1 ஹவரில் எனக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு. கமல் சார் அதேமாதிரி ஃபோன் பண்ண அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டக்குன்னு இப்போ நமக்கு உடம்பு சரியில்லையானும் போது வராங்க. அவ்வளோ பெரிய ஆட்களே வந்து பொன்னம்பலத்துக்கு ஒரு மனிதனாக நினச்சி அவங்க ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஸ்டண்ட் யூனியன் என்னை வந்து மதிக்காமல் போனது ரொம்ப ஒரு மனசு கஷ்டம். இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்து இவ்வளோ சீரியஸ் கண்டிஷன் போய் நான் பிழைச்சி வந்திருக்கேன்னா அது காரணம் வந்து என்னுடைய ரசிகர்கள். உங்களுக்கு கோடானி கோடி நன்றி. ஏன்னா அவர்களுடைய வேண்டுதலால் தான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் நான். ஏன்னா எல்லா ஜனங்களும் வந்து எனக்கோசம் வேண்டாத இது இல்லை. வெளிநாட்டிலேருந்து எல்லாம் நிறைய ஃபோனு, லட்சக்கணக்கில் ஃபோனு, எல்லா ஊர்லேருந்து, பெங்களூர்லேருந்து, ஆந்திராலேருந்து, அதான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, சென்னை, இது தமிழ்நாடு, எல்லா ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோனு. என் உடல்நிலை விசாரித்து ரொம்ப எல்லோரும் மக்கள் கேட்டது. அந்த ஒரு பிரார்த்தனை தான் என்னை இன்றைக்கி வரைக்கும் இந்த மக்களுடைய ரசிகர்கள் என்னை காப்பாற்றுனாங்க. அவங்க தான் முதல் நன்றியை நான் தெரிவிக்கணும். அண்ட் டாக்டர்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப VHS ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி கடனை சொல்லணும். ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரு பொறுப்புள்ள இந்த நேரத்தில் கொரோனா இருக்கிற சீசனில் என்னை வந்து காப்பாற்றினாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். அது கதை சொல்லணுன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு இந்த ஒரு 5 வருஷமாக வந்து ஒரு மனிதன் என்ன தான் பலமாக இருந்தாலும் நான் தெளிவாக வந்து எடுத்துக்கிற ஒரு விஷயம், டென்ஷன் வந்து இருந்தால் கிட்னியை பாதிக்கும். நீங்கள் என்ன பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெர்குலிஸாக இருந்தால் கூட சரி, உங்களுடைய மனபலம் வந்து அங்கே விட்டு கொடுக்குற தன்மை நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அது சில இடங்களில் நம்ம ஏமாற்றம் அடையும் போது சரி என்னத்தை கொண்டு போகிறாங்க நம்மளை ஏமாற்றி, சரி போட்டோன்னு எல்லாம் விடுறோம் இல்லையா. அது என்னுடைய குணத்தில் ஆரம்பத்துலேருந்து பிளட்டில் ஊர்னது. இத்தனை வருஷத்தில் வந்து நான் எங்கேயும் ஏமாற்றப்பட்டதை வந்து திருப்பி நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணதே கிடையாது, விட்டுருவேன். ஏன்னா இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் என்ன கடமையோ தெரியல, அது இந்த ஜென்மத்தில் நிறைவேறுது. அவங்களுக்கு என்னை ஏமாற்றி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அண்டு என்னென்னா வாழ்வாதாரத்தில் என்னுடைய சகோதரிங்களுக்கெல்லாம் என் தாய் தகப்பன் அப்போ அதாவது தகப்பன் இறந்தவன தான் நான் இந்த ஸ்டண்ட்டுக்கு நான் இந்த படிப்பு முடித்து இம்மிடியட்டாக நான் வந்தேன். ஸோ இந்த படிப்பை முடித்து நான் இந்த ஸ்டண்ட்டுக்கு வந்த காரணமே எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, பொய் சொல்லாத, திருடாத, அந்த மாதிரி சம்பாத்தியம் இருந்தால் தாண்டா இந்த வீட்டில் நம்ம குடும்பம் நடத்தணும், இல்லைன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தக்க சூசைட் பண்ணிக்கலாம்னு அந்த காலத்திலே எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன்னா வறுமை கோரத்தாண்டவும் ஆண்ட காலம் அது 1978. ஸோ அந்த காலத்துலேயே நான் என்ன பண்ணேன், கடவுள்கிட்ட வேண்டுறது, ஜெய் ஸ்ரீராம். நான் அன்றைக்கி வேண்டது தான். அது இருக்காரோ இல்லையோ ஆனால் ஒரு நம்பிக்கை எங்கள் அம்மா சொன்னது தான். கடவுளை நம்பினார் கைவிடப்படாருன்ற மாதிரி. நீ எந்த கடவுள், நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், அந்த கடவுளை நீ மும்முரமாக வேண்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நிர்பந்தம் கிடைக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி நான் உயிர் பெற்று வந்திருக்கேன்னு சொன்னால் மக்களுடைய ஆதரவும் என்னுடைய வேண்டுதலும் தான். ரொம்ப மக்களுடைய வேண்டுதலும் என்னுடைய வேண்டுதலும் வீட்டாருடைய வேண்டுதலும் என் மனைவி வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து என்னை பார்த்துக்கினாங்க.